ஹாய், இன்னைக்கு கொத்தமல்லி துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு உளுந்தும் கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக பொரியவும் இஞ்சி ஒரு சிறு துண்டு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயத்தை நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறு கோழி குண்டு சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கான பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கிறதுக்கப்புறம் ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா நறுக்கி அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக நல்லா வதங்கி வரையில் இறக்குறதுக்கு முன்னாடி பூண்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிருங்க. இதை இறக்கி ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்துட்டு உங்களுக்கு தேங்காய் விருப்பம்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படியே நீங்கள் அரைச்சிக்கலாம். சரிங்களா? அப்படியே அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியவும் இதில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சட்னியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தோசை இட்லிக்கும் பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி இதை சாப்பாட்டில், அதாவது லஞ்ச் பாக்ஸுக்கு அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை வீட்டில் லஞ்சுக்கு நம்ம வச்சுக்கிட்டாலும் சரி, போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.